அன்பான சத்தியவசன நேயர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூடாக உங்களை நான் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தாவீது என்றொரு மனிதனை குறித்து நாங்கள் இன்றும் தியானிக்க இருக்கிறோம். தாவீது என்ற மனிதன் தன்னுடைய தொழிலிலே அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். He was faithful in his job. அவனுடைய தொழில் என்ன? 1 சாமுவேல் 16:11 சொல்லப்படுற அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்னு காண்றான். ஆடுகளை மேய்ப்பது அவன் தொழிலாயிருந்தது. இன்னொரு இடத்துல அவன் சொல்கிறான், ஒரு முறை ராஜாக்கு முன்னால் சொல்கிறான், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது இவன் சொல்கிறான், என்ன யுத்தம் பண்ண விடுங்க, அவனோட சண்டை பிடிக்க விடுங்கன்னு இவங்க பயப்படுறாங்க. நீ சின்னப்படி, அவன் பெரிய ஆள், நீ எப்படி யுத்தம் பண்ண? டக்குனு தாவீது சொல்கிறான். தாவீது சவுலை பார்த்து, தாவீது இந்த சின்ன பையன் ராஜாவை பார்த்து சொல்ல, உம்முடைய அடியான் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் ஒரு சிங்கமும் ஒரு விஷயம் ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் இந்த ஆடுகளுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் ஒரு முறை கரடி வந்து எங்கட ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போச்சு. ஒரு முறை சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, ஒரு முறை இவன் விட்டுட்டானா? இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இந்த ஆடுகளை பாதுகாக்கிறது. இவன் என்ன சொன்னால், துரத்திட்டு போயிட்டு சிங்கத்தோட சண்டை பிடிச்சி கரடியோட சண்டை பிடிச்சி அந்த ஆட்டை பாதுகாத்துக்கோன்னு அந்த கதையை சொல்கிறார். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். இந்த மந்தையை காப்பாற்றுறதுக்காக என்ற உயிரை பணயம் வச்சாவது என்ற தொழிலை சரியாக செய்தேன்னு சொல்கிறார். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எங்களோட வாழ்க்கையில் உண்மைத்தன்மை இருக்குதா? எங்களோட கணவன்மாருக்கு மனைவிமாருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? எங்களோட பெற்றோருக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா? எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா? எங்களை நம்பி கொடுத்த பொறுப்புகளை உண்மையாக செய்கிறோமா? அது ஒரு ஆலயத்திலையா இருக்கலாம், ஒரு வேலைத்தளத்திலையா இருக்கலாம், வியாபாரத்திலையா இருக்கலாம். எங்களோட வியாபார நடவடிக்கைகளை நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? எங்களை படைத்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் காண்றோம். நாங்கள் இதில் அழகாக சொல்லி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்னு 1 யோவான் 1:9 வேதாகமத்தில் காண்றோம். அதாவது எங்களோட உள்ளத்தில் நான் பாவம் செய்துட்டு உண்மையாக உணர்ந்து பாவத்தை விட்டு திருந்தி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் எங்களோட பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறனால அவர் எதிர்பார்க்கிறார், அவரை பின்பற்றவங்களும் அவரை தொழுது கொள்கிறவங்களும் உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். எங்களோட தொழிலில் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோமா? தொழிலில் உண்மையாக இருக்கிறோமா? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகள், பணமாக இருக்கலாம், பொறுப்புகளாக இருக்கலாம், அது உண்மையாக செய்கிறோமா? நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த ஆண்டவர் எங்களை நிறைய காரியங்களை உண்மையாக வைப்பார். தாவீது மந்தைகளை மேய்க்கிறதுல உண்மையாக இருந்தார். தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிற பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொன்னார். ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுத்துட்டு போனானா, இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. அவன் தூர தேசத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தானா, தாளந்துகள்லாம் கொண்டு வாங்கினா 5 தாளந்தை வச்சுருந்தவன் 10 தாளந்து ஆக்கினான், 2 வச்சுருந்தவன் 4 ஆக்கினான். 1 வச்சுருந்தவன் என்ன சொல்கிறான், நீ மோசமான ஆள்னு தெரியும், சும்மா சரி இந்த 1 தாளந்து ஏதாவது நடந்துச்சு நான் போச்சு, நான் அதை புதைச்சி வச்சேன். அந்த முதலாளிக்கு சரியான கோபம் வந்துச்சான். நான் இதை பேங்க்கில் போட்டிருந்தாலும் காசு கிடச்சிருக்குமே, உனக்கிட்ட அவனை தூக்கி புறம்பான இருளில் தள்ளுங்க தண்டனை கொடுத்தான். அவன்கிட்ட இருந்த 1 தாளந்து எடுத்து 10 இருந்தவரை கொடுத்தார். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாத்துலேயும் வாய்ப்புகளாக இருக்கலாம், எங்களுக்கு கொடுத்த வளங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நாங்கள் உண்மையாக இருந்து அதை நாங்கள் விருத்தி செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். உறவுகளை விருத்தி செய்ய, எங்களுக்கு கொடுத்த செல்வங்களை விருத்தி செய்ய, எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை இன்னும் முன்னேற்றி செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பா, மந்தையாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், சொத்துகளாக இருக்கலாம், தனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு உண்மையாக வேலை செய்தான், தொழில் செய்தான். He was faithful, not only faithful, he was fruitful. வெறுமனே அவன் உண்மையுள்ளவனாய் மாத்திரம் இருக்கவில்லை, பலன் கொடுக்கிறவனாய் இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை விருத்தி செய்கிறவனாய், அபிவிருத்தி செய்கிறவனாய் இருந்தான். நான் காண்றோம், தாவீது இப்போ சவுல் அரசனுக்கு கீழே வேலை செய்கிறாரு. இதில் சொல்லியிருக்கு 1 சாமுவேல் 18:5 தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான். சவுல் ஒரு வேலைக்கு அனுப்புகிறார், தொழிலுக்கு இந்த போயிட்டு செய்துட்டு வான், அதுவும் ஞானமாக புத்தியாக சிறப்பாக செய்துட்டு வந்துடுவான்.
சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். He was wise and he performed well. அவன் தான் செய்கிறதுக்காக செய்யல, அவன் சிறப்பாக செய்து சாதனை படைச்சான். அவுட்புட் இருந்துச்சு, ப்ரொடக்டிவிட்டி இருந்துச்சு. அவன் செய்ததில் விளைவை காண்பித்த ஒரு நபனாக இருந்தார். இதே காரியத்தை எங்கட பாஸ்மார் எங்களுக்கு சொல்லலுமா? இவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா உண்மையாக செய்வான். ஒரு சின்ன காரியத்தை கொடுத்தா பெருசாக நல்லா அதை விருத்தி செய்திருவான். அப்படி சொல்லக்கூடியதாக இருக்குதா? எங்களோட தொழில்துறையில் நாங்கள் இவன் தொழில்துறையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா சாதித்து அவனுக்கு உயர் பதவியும் கிடைக்குது, ப்ரொமோஷனும் கிடைக்கிறத நாங்கள் காண்றோம். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது யாருக்கு அவன் வேலை செய்தானோ அவன் பாஸுக்கே இவன் மேலே எரிச்சல் கடைசியாக இவனுக்கு பிரச்சனை கொடுக்க துவங்குறான், இவனுக்கு அநியாயம் செய்ய துவங்குறான், கஷ்டம் கொடுக்க துவங்குறான். நாங்கள் செய்கிற தொழில்களும் இது நடக்கலாம். நாங்கள் நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா செய்து கொண்டு வந்துட்டால் எங்களை மிஞ்சிடுவானோ, எங்களோட இடத்த பிடிச்சிருவானோன்னு பயத்தில் என்ன செய்கிறோம்? ஒரு முறை அவன் பஸ் என்ன செய்தான், கோபத்தில் அவன் மேலே ஈட்டியை குத்தி கொள்ள பார்க்கிறான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனான் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து இவனை டக்குன்னு இவனை டிமோட் பண்ணுறான், கீழே கொண்டுறான், இவனுக்கு எதிராக காரியங்களை செய்கிறான். ஆனாலும் தாவீது என்ன செய்தான்? தன் எஜமான கனம் பண்ணினான். எஜமானுக்கு அநியாயம் செய்யலை, எஜமான் தனக்கு அநீதி செய்தான், அந்த கோவத்தை வேலையில் காட்டல. இன்றைக்கி சில பேர் என்ன செய்வாங்க, நான் ஒரு லீவு கேட்டேன் எனக்கு லீவு கொடுக்கல, நான் ஒரு கடன் கேட்டேன் கொடுக்கல, இனி நான் சட்டப்படி தான் வேலை செய்வேன், கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டேன். அப்படி செய்யலை. அவன் உண்மையாக வேலை செய்தான். போன இடங்களில் சிறப்பாக நடந்து கொண்டான். அவ்வளோ நல்லா நடந்தான், எஜமானே இவனை குறித்து பயப்படுற மாதிரி நடந்தான். தான் தொழில் செய்த இடத்துல ஒரு பலத்த சாட்சியாக தாவீது இருந்தான். ஞானமாக நடந்தான், புத்தியாய் நடந்தான், அவன் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்தான், பதவி உயர்வுகளும் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு அநீதி செய்து அவனுக்கு கீழே அவனை தள்ளிவிடும் பொழுதும் அந்த கோவத்தை தொழிலில் காட்டாமல், எஜமானுக்கு எதிராக செயல்படாமல், எஜமான கனம் பண்ணி கொண்டு தொழிலையும் சரியாக உண்மையாக செய்தான். நாங்கள் வேலை செய்கிற இடங்களில், மற்ற இடங்களில் நாங்கள் லாயலாக விசுவாசமாக உண்மையாக இருக்கிறோமா? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நாங்கள் உண்மையாக இருக்கிறோமா? சின்ன ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கலாம், பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கலாம், ஆனால் அதில் உண்மையாக செய்கிறோமா? எங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நாங்கள் உண்மையாக மட்டும் இல்லை, நாங்கள் அதில் பலன் கொடுக்குறவங்களா? நாட் ஓன்லி ஃபேத்ஃபுல் பட் ஃப்ரூட்ஃபுல். நாங்கள் பல மடங்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விருத்தி செய்து அபிவிருத்தி செய்து பெருக்கிறவர்களாக இருக்கிறோமா? எங்களால் எங்களோட ஸ்தாபனங்கள், நாங்கள் வேலை செய்கிற நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்படுதா? வேதாகமத்தில் இன்னொரு மனிதன் இருக்கான், யோசேப்புன்னு. அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார் அவனுடைய எஜமான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்புனால அவன் பாஸ் ஆசீர்வதிக்கப்பட்டானா? என்னால் எந்த பாஸ் ஆசீர்வதிக்கப்படுகிறாரா? 2 கொரிந்தியர் 5:20 நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக்கொள். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் ஆண்டவரோட ஸ்தானாதிபதிகள், ஆண்டவரோட மனிதர்கள் ஒரு முறைக்குள்ளே கொன்ற வேண்டியவங்க. மற்றவங்க எங்களுக்கு விரோதமாக காரியங்களை சொல்லும்போது தான் 1 பேதுரு 3:14 சொல்லி கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல் மனசாட்சியுடையவர்கள, நல்ல மனசாட்சியோட வேலை செய்யுங்க. இதில் சொல்லியிருக்கு 1 பேதுரு 2:18 வேலைக்காரர் அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவருக்கும் மாத்திரம் முரட்டு குணமுள்ளவர்களுக்கு முரட்டு குணமுள்ளவர்களும் கீழ்ப்படிந்திருங்கள். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் உப்பு, நாங்கள் ஒளி, ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டியவங்களாக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக வேலை செய்யும்போது ஆண்டவர் அதற்குரிய பலனை அளிப்பார். ஆகவே மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்றோம். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் யோசிப்போம், உண்மையுள்ளவர்களாக இருக்க, விருத்தி செய்கிறவங்களாக இருக்க, ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஸ்தானாதிபதிகளாக சாட்சிகளாக இருக்க முடிவெடுப்போமா?